பிரார்த்தனை. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பழிங்கு போல் வாழன் உள்ளத்துள்ளே இருப்பள் இங்கு ஒரு பொழுதும் வாராதிட. செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. ஹரியோம். நான் ஆதித்ய ஹிருதயம் பிளே பண்ணியிருந்தேன், ஆனால் மைக் செட்டிங்ஸ் வித்தியாசமாக இருந்ததுனால உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆமா குருஜி, கேட்கல. நாம ஆதித்ய ஹிருதயம் 9வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். ஸ்லோகம் பிதரோ வசவசாத்யாஹ ஹ்யஸ்வினௌ மருதோ மனுஹ வாயுர்வன்னி பிரஜா பிராணஹ ரிதுகர்த்தா பிரபாகரஹ. சேர்த்து படிக்கிறதா இருந்தா பிதரோ வசவசாத்யா ஹ்யஸ்வினௌ மருதோ மனுஹ வாயுர்வன்னி பிரஜா பிராண ரிதுகர்த்தா பிரபாகரஹ. ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தில் அகஸ்தியர் வந்து ராமருக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சொல்றாரு. இங்க வந்து ஆதித்யனை பரபிரம்மமாக எடுத்து, ஆதித்யன் தான் எல்லாமாக இருக்கிறார், அதாவது அந்த பரபிரம்மம் தான் எல்லாமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது இந்து மதத்தினுடைய ஒரு சிறப்பு. விவேகானந்த சாமி இத கவனிச்சு எடுத்து சொல்றார். ஒரு தெய்வத்தை எடுத்துட்டு இஷ்ட தெய்வமா எடுத்து அந்த தெய்வத்தை எல்லாமாக அந்த தெய்வமே இருக்குது, அந்த தெய்வம் தான் படைக்குது, காக்குது, அழிக்குது, அந்த தெய்வம் தான் எல்லா விதமான பேரு வடிவங்களாகவும் வருது, அந்த தெய்வத்தை தவிர எதுவுமே இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிற நிலைக்கு அந்த தெய்வத்தை உயர்த்தி கொண்டு போறது இந்துக்களுடைய வழிபாட்டு முறை அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்றார். அத மாதிரி இங்க ஆதித்யனை சொல்றத பார்க்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையில நாம சொல்றோம், நமசவித்ரே ஜகதேக சக்ஷுஷே ஜகத் பிரசூதி ஸ்திதி நாசஹேதவே திரைமயாய திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. இந்த உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாமே அந்த ஆதித்யன், ஆதித்ய நாராயணன் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. இது வந்து தினமும் பண்ணக்கூடிய சந்தியா வந்தனத்துல ஒரு மந்திரம். இதுல
பித்ருக்கள் அப்படின்னா என்ன, பித்ரு யஜ்ஞம்னா என்ன, அதெல்லாம் பார்த்தோம். வசுக்கள்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். சாத்தியாகா அப்படிங்கிற தேவதைகளை பார்த்தோம். அஸ்வினி தேவர்கள் அதை பார்த்தோம். அது பார்க்கும்போது கூடவே செவன மகரிஷி அஸ்வினி தேவரோட சம்பந்தப்பட்டு கூடுதல் விஷயங்களும் பார்த்தோம். அப்புறம் மருத்துக்கள், தேவதைகள்னு சொல்லப்படக்கூடிய தேவதைகள் பார்த்தோம். அடுத்தது மனுக்களை பத்தி பார்க்கணும். பொதுவாக இந்த பித்திருக்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச தேவதைகள். வசுக்களும் அப்படித்தான். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அதனால அஸ்வினியும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். மனுவும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான தேவதை. பொதுவா இந்த உலகத்தினுடைய ஆயுசு, இந்த உலகத்தை படைச்சது பிரம்மா. அந்த பிரம்மா உடைய ஆயுள் 100 வயசா இருந்தா அவருடைய வயசுல 50 வயசு இப்போ முடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ ஆவணிய வீட்டை வரும்போது சங்கல்ப மந்திரம்னு ஒண்ணு உண்டு. அதுல இந்த சங்கல்பம் பண்ணுவாங்க. ஆத்ய பிரம்மணக துதிய பரார்த்தே அப்படின்னு தொடங்கி ஸ்வேதவராக கல்பே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்துக்களுடைய காலக்கணக்கு அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் காலக்கணக்கு. எப்படி இங்க இருந்து சூரியன் இத்தனை ஒளியாண்டு தொலைவில் இருக்கு, இந்த பால்வழி திரள் மொத்தம் இத்தனை ஒளியாண்டு தொலைவில் இருக்கு, இத மாதிரி பல அண்டங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறோம். 1008 அண்டங்களையும் 108 வருஷம் ஆளக்கூடிய வரத்தை சூரபத்மன் வாங்கி இருந்தான். அதனால நமக்கு நாம இருக்கிற ஒரு அண்டம் இருக்கு, இத மாதிரி பல அண்டங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நம்முடைய பெரியவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. நம்முடைய மனசுக்கு ஒரு சக்தி உண்டு, யோக சக்தி சொல்லுவாங்க. அந்த யோக சக்தியின் மூலமாக நமக்கு நிறைய சக்திகளை நாம பெற முடியும். இத பத்தி கூடுதல் விவரங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னா பதஞ்சலி முனிவர் எழுதின யோக சூத்திரம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல இத பத்தி நிறைய குறிப்பிடும். நீங்க என்னென்ன மாதிரி பயிற்சி பண்ணுனா உங்களுக்கு என்னென்ன மாதிரி சக்திகள் வரும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்போ நம்முடைய சங்கல்ப மந்திரம் அதனால கொஞ்சம் அஸ்ட்ரானமிக்கலா இருக்கும். அது துஷ்யந்த் ஸ்ரீதர், அப்புறம் ஜெயஸ்ரீ சாரநாதன், இந்த மாதிரி சிலருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், அறிவியல் பூர்வமாக இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனா துரதிருஷ்டவசமா நிஜம் என்ன அப்படின்னா, சயின்ஸ் எப்பவுமே இந்து மதம் சொல்றத கேட்டது இல்ல. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சயின்ஸே ஆமாமா ஹிந்து இலக்கியங்களை சொன்னது உண்மைதான், சாஸ்திரங்களை சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கும். குருஜி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. துஷ்யந்த் ஸ்ரீதர் நிறைய தப்பு தப்பா சொல்றாருங்க குருஜி. ஆமா, அதனாலதான் சொன்னேன். ராமாயணத்துல ராமர் பிறந்து 7000 வருஷம் தான் ஆகுதுன்னு ஒரு தப்பான ஒரு பரப்புறாங்க. அத பத்தி ஒரு புக்கையும் தப்பாவே எழுதியிருக்காங்க. ஆமா, அதனாலதான் அதை சொன்னேன். அதாவது நமக்கு புரியல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடக்கூடியது, நம்முடைய அறிவுக்கு எட்டல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடக்கூடியது. ஆனா அதுக்காக ராமகிருஷ்ணர் அழகா சொல்வார், உப்பு பொம்மை கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க போச்சுதான்.
அது கடல்ல அப்புறம் கரைஞ்சு போச்சுது அப்படின்னு. அது நாம எல்லாம் உப்பு பொம்மைகள். நாம கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இன்னைக்கு சயின்ஸுக்கே குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல கடலுக்குள்ள போக முடியாது. குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல வானத்துல அது இன்னும் போகல. சயின்ஸுக்கு நிறைய லிமிடேஷன் இருக்கு. அதனால நாம பிரமாணங்கள் அப்படின்னு வச்சிருக்கிறோம். மெய்வாய் கண் மூக்கு செவி இது ஒரு பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். இதுக்கே எல்லாமே புரியாது அப்படிங்கிறதுனால அனுமான பிரமாணம்னு ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறோம். அதுக்கு கூட எல்லாம் புரியாதுங்கிறதுனால ஆப்த வாக்கியம் அப்படின்னு ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறோம், பெரியவங்களுடைய வாக்குகள். அதனால அவங்க அவர்களுடைய ஆன்ம சக்தியினால சாதாரண கண்களுக்கு எட்டாதது, டெலஸ்கோப்புக்கு எட்டாதது, மைக்ரோஸ்கோப்புக்கு எட்டாததெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க முடியும், பார்க்க முடியும். நம்முடைய இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாம 9 கிரகங்கள் சொல்லியிருக்கிறோம், 28 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கிறோம், அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்படி சூரியனை மையமாக வைத்து பூமி சுழலுது, அந்த பூமி 23.5 டிகிரியில சுத்துது, இந்த 23.5 டிகிரியில வித்தியாசம் வரும், துருவ நட்சத்திரம் மாறும். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்முடைய வானவியல் நூல்கள், ஆரியபட்டியம் மாதிரி நூல்கள்ல இருக்கு. இதெல்லாமே அறிவியல் ஒத்துக்கிடக்கூடியது. இனி அறிவியலால சாதிக்க முடியாத விஷயங்களை நாம பண்ணியிருக்கிறோம். உதாரணத்துக்கு துருப்பிடிக்காத இரும்பு தூண் இன்னும் இருந்துட்டு இருக்கு. மூகாம்பிகையில ஒண்ணு இருக்கு, டெல்லியில ஒண்ணு இருக்கு. உருக்குன்னு நம்ம ஊர்ல அதுக்கு பேரு. அது மாதிரி துத்தநாகத்தை பிரிச்சு எடுக்கிறது, சிங்க் பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நம்முடைய பெரியவர்கள் அந்த காலத்துல பிரிச்சு எடுத்திருக்காங்க. இப்படி உலோகவியல் துறையா இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில பிளாஸ்டிக் சர்ஜரி வெளிநாட்டுக்காரங்களுக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தா கர்நாடகத்துல ஒரு விவசாயிகிட்ட இருந்து போச்சது. இது சரகர் சுசுருதர் அதுல கரகண்டங்களா இருந்தாங்க, அவங்க குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா சரி, வானியல் துறை எடுத்துக்கிட்டா சரி, உலோகவியல் துறை எடுத்துக்கிட்டா சரி, அல்லது வார்ஃபயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சரி, ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய அறிவுங்கிறது ஒரு கரை காண முடியாது. இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம ஆச்சரியப்பட மட்டும்தான் முடியும். அப்புறம் இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியிலேயே பல விஷயங்கள் உலகத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததுனால, விளக்க முடியாததுனால அவங்க ஒரு தியரியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ் ஹிஸ்டரி டிவி பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் ஒரு தொடர் போடுவாங்க, என்னென்ன கதை உண்டு அடிச்சு விடுவாங்க. ஏன்னா அவங்களால மனுஷங்களால இது செய்ய முடியாது முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு அந்த அறிவு இல்லை, அதனால அது வெளி உலகத்துல இருந்து யாரோ வந்தா பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி உலகத்தினுடைய ஆயுசு அப்படிங்கிறதும் நம்முடைய மன்வந்திர கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சுமார் 200 கோடி வருஷம் ஆச்சு. அறிவியலுக்கு அது அறிவியல் அறிஞர்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்படி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரம்மான்னு ஒருத்தர் உண்டு, அவருக்கு 100 வயசு உண்டு, அவருக்கு 50 வயசு முடிஞ்சிருக்கு. சூரியனுக்கு 50 வயசு முடிஞ்சிருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. இன்னொரு 50 வயசு வரைக்கும் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 200 கோடி வருஷம் முடிச்சிருக்கு, இன்னொரு 200 கோடி வருஷம் அது இருக்கலாம் எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் அந்த ஒரு பிரம்மாவுடைய ஆயுசு காலத்துல பதினான்கு மனுக்கள் ஆட்சி பண்ணுவாங்க. இதுக்காக வேண்டிதான் அந்த பின்னணிக்கெல்லாம் போறோம். 14 மனுக்கள் ஆட்சி பண்ணுவாங்க. இந்த 14 மனுக்கள் சுமார் 72 மன்வந்தரங்கள் இருப்பாங்க. ஒரு மனுவனுடைய ஆட்சி காலத்துக்கு மன்வந்தரம்னு பேரு. 72 சதுரயுகம் ஒரு மன்வந்தரம். இதுல ஆத்ய பிரம்மணக துதிய பராரத்தே அப்படி நம்ம சொல்லும் போது வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்லுவோம்.
நம்முடைய மனுக்கள் 14 பேர்ல 6 பேருடைய ஆட்சி முடிஞ்சு இப்ப 7வது மனுவுடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு நம்முடைய பரம்பரை கணக்கு. பரம்பரை கதை இல்ல, பரம்பரை கணக்கு. இதுல மரீச்சி அல்லது ஸ்வயம்புவ மனு அவரு முதல் மனு. அப்புறம் அநேகமா அவர் மனு தர்மம் மனுஸ்மிருதி எழுதியிருக்கலாம். அது தொடர்ந்து கை மாறி வந்துட்டு இருக்கலாம். அடுத்த மனுவுக்கு பேரு ஸ்வாரோச்சிஷ மனு. இது 2வது மனு. அடுத்தது உத்தம மனு. அடுத்தது தாமச மனு. அடுத்தது ரைவத மனு. 6வதா சாக்ஷுஷ மனு. 7வதா நம்ம இப்ப படிக்கக்கூடிய ஆதித்ய ஹிருதயத்துல ஆதித்யனுக்கு ஒரு பேரு விவஸ்வான். அந்த விவஸ்வானுடைய பிள்ளை வைவஸ்வதன் அப்படின்னு தத்திதமா சொல்லுவாங்க. அந்த விவஸ்வானுடைய பிள்ளை ஆதித்யனுடைய பிள்ளையினுடைய பேர்ல இப்ப இருக்கக்கூடிய மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்ட்டு பேர்ல இருக்கு. இந்த வைவஸ்வத மன்வந்தரத்திலே கூட 28 சதுரம் 72ல 28 சதுரகம் முடிஞ்சது. அப்ப 29 நடக்குது. ஸ்வேத வராக இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்பத்துக்கு ஸ்வேத வராக கல்பம்னு பேரு. 1000 சதுரகம் ஒரு கல்பம் அப்படின்னு எனக்கு ஞாபகம். அப்ப 28வது கல்பம் இது. அப்ப இதுக்கு முன்னாடி 27 கல்பங்கள் கடந்திருக்கணும். இதுல 29வது 28வது ஸ்வேதவராக கல்பம் நடக்குது. அதுல 3 யுகம் முடிஞ்சு 4வது யுகமான கலியுகத்துல நாம இருக்கிறோம். எந்த ஒரு பூஜை பண்ணும் போது முறைப்படி பண்ணும்போது இந்த விவரத்தை சொல்லி இனி அதுலயும் ஜிபிஎஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஜிபிஎஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொன்னேன். அவங்க அதுல உங்களை பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த அண்டத்துல எந்த இடத்துல இருக்கீங்க, பாரத வர்ஷே பரத கண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே ஜம்புத்வீபே அப்படின்னு உங்களை ஒரு பெரிய அளவுல இருந்து அப்படி லோக்கலைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படி இந்தியாவுக்கு பூமிக்கு பூமியில பல கண்டங்கள்ல இருந்து பரத கண்டத்துக்கு அதுல இந்தியாவுக்கு அதுல தமிழ்நாட்டுக்கு அதுல உங்க ஊருக்கு காவிரிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல அப்படிங்கிற மாதிரி ஜிபிஎஸ் லொகேஷன் கொண்டு வருவாங்க. அடுத்தது இந்த இது சொல்லும் போது எத்தனை மலைகள் இருக்கு, எத்தனை நதிகள் இருக்கு, வரக்கூடிய ஆவணி அவிட்டம் வரப்போகுது. அந்த சமயத்துல அவங்க பண்ணக்கூடிய சங்கல்பத்தை கேட்க முடிஞ்சதுன்னா நீங்க கேட்கலாம். இவ்வளவு டீடைல் வரும். எத்தனை மலைகள் இருக்கு, எத்தனை நதிகள் இருக்கு, எத்தனை நகரங்கள் இருக்கு, எல்லா டீடைலும் இந்த ஒரு சங்கல்ப மந்திரத்துல சொல்லுவாங்க. இனி அதுல காலம் காலம் சொல்லும் போதுதான் பிரம்மாவனுடைய 51வது வயசுல அப்படின்னு எல்லாம் சொல்லி வந்து இன்னைக்கு இந்த தமிழ் வருஷ 60 வருஷ சுற்றுல இந்த தமிழ் வருஷத்துல இந்த மாசத்துல இந்த கிழமையில இந்த திதியில இந்த நட்சத்திரத்துல இந்த பூஜையை பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அதாவது டைம் வைஸும் டிபிஎஸ் வேணா அதை வச்சுக்கோங்க. ஜியோ பொசிஷனிங் மாதிரி டைம் பொசிஷனிங். ஒரு ஜிபிஎஸ் டிபிஎஸ் எல்லாமே இந்த சங்கல்ப மந்திரத்துல வந்துடும். அதுல இந்த வைவஸ்வத மனுங்கிறவருடைய ஆட்சி காலத்தில் நாம இப்ப இருக்கிறோம். இனி இது போக அடுத்தது சில மனுக்கள் வரணும். அது சாவர்ணி மனு, தக்ஷ சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி அப்படின்ட்டு சாவர்ணி மனுக்கள் இனி அடுத்தது 7 பேர் வர போறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்படி மனுவினுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால
நமக்கு மனுஷ்யர்கள் அப்படின்னு பேரு. இதுக்கு தமிழ்நாட்டில் வேற என்னென்னமோ வியாக்கியானம் எல்லாம் கொடுப்பாங்க. அது அவங்கவங்க கற்பனை திறன் கொடுத்துட்டு போறாங்க. மனுவிடமிருந்து வருபவர்கள் மாணவர்கள் அல்லது மனுஷ்யர்கள். தத்திதமா சொன்னா மாணவர்கள், வேற விதமா சொன்னா மனுஷ்யர்கள். மனசு இருக்கிறதுனால மனிதர்கள் இப்படின்னு வியாக்கியானங்கள் கொடுக்கறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் மொழியினுடைய அமைப்போ இலக்கணமோ எதை பத்தியும் கவலை இல்லை. சும்மா வாயில வந்ததை அடிச்சு விடணும், அதனால அடிச்சு விடுவாங்க. கேட்கறதுக்கு நம்மள நல்லா இருந்ததுன்னா நம்மளும் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இனி இந்த மனு எழுதின நூலுக்கு மனுஸ்மிருதின்னு பேரு. இத ரெண்டு விதமான நூல்கள் நமக்கு உண்டு. அத ஸ்ருதி ஸ்மிருதின்னு சொல்லுவோம். ஸ்ருதினா வேதங்கள். இந்த வேதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல்களுக்கெல்லாம் ஸ்மிருதிகள்னு பேரு. அதுல ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள், மனுஸ்மிருதி மாதிரியான நூல்கள் எல்லாமே வரும். அந்த ஸ்மிருதிகள்ல சட்ட நூல்களுக்கு ஸ்மிருதிகள்னு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. ரெண்டு விதமான ஸ்மிருதி இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் எடுத்து சொல்றேன். ஸ்ருதி ஸ்மிருதின்னு ரெண்டு பெரிய பிரிவு இருக்கு. இந்த ஸ்மிருதிகளுக்குள்ள, அதாவது வேதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு சட்ட புத்தகங்கள், அந்த நூல்களுக்கும் ஸ்மிருதிகள்னு பேரு. இந்த ஸ்மிருதிகள்லயும் மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, இப்படி நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு. பொதுவாக மனுஸ்மிருதி ரொம்ப பிரபலம். ஏன்னா ரொம்ப காலமா இருக்கிறதுனால. பொதுவா கலியுகத்துக்கு பராசர ஸ்மிருதி அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்கு. இந்த மனுஸ்மிருதி பத்தி ஒரு சின்ன அவுட்லைன். இதுல ஒரு 12 அத்தியாயங்கள் இருக்கு. முதல் அத்தியாயம் இந்த ஸ்மிருதிகள் எப்படி தொடங்கிச்சது, உலகம் எப்படி தொடங்கிச்சது, இந்த மாதிரி விவரங்கள் கொடுக்குது. பொதுவா சிருஷ்டியை பத்தி சொல்றது நமக்கு எல்லா சாஸ்திரங்கள்லயும் வழக்கம். புராணங்களுக்கு ஒரு முக்கியமான லட்சணம் கூட. சர்க்கக பிரதிசர்க்கக வம்சம் வம்சானுசரித்தம் மன்வந்தரம், இப்படி 5 விஷயங்களை சொன்னா புராணம் பஞ்சலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உலகத்தினுடைய படைப்பை பற்றி மனுஸ்மிருதியும் சொல்லுது. ஆதிசங்கரர் பொதுவா இந்த மனுஸ்மிருதிய அவருடைய எழுத்துக்கள்ல முக்கியமான ஒரு ஆதாரமாக எடுத்துக்குவார். ஆதிசங்கரர் அவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் ஆதாரம் எடுக்க மாட்டார். அவர் அதிகமா எடுக்கிற ஆதாரங்கள்ல மனுஸ்மிருதியும் ஒண்ணு அப்படிங்கிறதுல இருந்து மனுஸ்மிருதி எவ்வளவு ஒரு ஆத்தன்டிக்கான புத்தகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம யூகிச்சுக்கலாம். இன்னைக்கு மனுஸ்மிருதியை பத்தி பலரும் பல விதமா சொல்றாங்க. மனுஸ்மிருதியை பத்தி அவங்க யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, அது வேற கதை. உபனிஷத்துக்களை மேற்கோள் காட்டுறது மாதிரி, மகாபாரதத்தை மேற்கோள் காட்டுறது மாதிரி மனுஸ்மிருதியையும் ஆதிசங்கரர் மேற்கோள் காட்டுறார். இந்த 3 அதிகமா அவர் மேற்கோள் காட்டுற புத்தகங்கள்ல வருது. வேற புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப அபூர்வமாகத்தான் மேற்கோள் காட்டுறார், அல்லது காட்டாமலே விட்டுருக்காருன்னு சொல்லலாம். இப்ப அந்த அளவுக்கு உபனிஷத்து, மகாபாரதம், மனுஸ்மிருதி அப்படின்னா உபனிஷத்துடைய லெவலுக்கு மனுஸ்மிருதி அவர் வச்சிருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல 2வது அத்தியாயம் ஒரு பிராமணன்னா எப்படி இருக்கணும், புலனடக்கம்னா என்ன, மன அழுத்தங்களை எல்லாம் எப்படி டீல் பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது. இது ஒரு விதமான கண்ணோட்டம். இன்னொரு விதமான கண்ணோட்டம் கொடுக்குறேன். அடுத்தது 3வது அத்தியாயம் ஒரு இல்லறத்தானுடைய வாழ்க்கை கடமைகள் என்ன, படிச்சு முடிச்சு ஒரு பிரம்மச்சாரி தன்னுடைய வேத படிப்பை முடிச்ச பிறகு இல்லறத்தானாகி என்னென்ன கடமைகள் செய்யணும் அப்படிங்கிறத. அப்புறம் 8 விதமான திருமணங்கள்
பத்தி சொல்லுது. அப்புறம் பெண்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பை பத்தியும் சொல்லுது. இது 3வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் ஒரு பிராமணனுடைய கடமைகள் என்ன, வேதங்கள் படிக்கிறது, வேதம் படிச்சு முடிச்சவனுடைய பொறுப்பு, இதெல்லாம் பத்தி 4வது அத்தியாயம் சொல்லுது. 5வது அத்தியாயத்துல தூய்மையான தூய்மை இல்லாத உணவுகள், தூய்மை இல்லாதது இருந்தால் அதை தூய்மைப்படுத்துறது எப்படி, பெண்களுடைய கடமைகள், இதை பத்தி சொல்லுது. 6வது அத்தியாயம் வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், இது 2 பற்றி சொல்லுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நம்பிக்கையில அப்படி தாண்டி போறேன். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், ஆசிரமங்கள் 4 விதம். கடைசி 2 ஆசிரமங்களை பத்தி சொல்லுது. 7வது அத்தியாயம் ஒரு ராஜா, அவருடைய மந்திரிகள், அவர்களுடைய கடமைகளை பத்தி சொல்லுது. 8வது அத்தியாயம் சட்டங்கள், நீதி, தர்மம், பரிபாலனம், ஒரு நீதிபதி எப்படி இருக்கணும், வழக்குகள் இருந்தா எப்படி சரி பண்ணிக்கணும், தண்டம், வழக்கு அப்படின்னு பரிமேலழகர் உரையில திருக்குறளுக்கு சொல்லுவார். ஒவ்வொன்றை பத்தியும் ரொம்ப அருமையான ஒரு சுருக்கமான விளக்கம் பரிமேலழகர் திருக்குறள் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுப்பார். திருக்குறள் என்ன விஷயம் பத்தி பேசுது. திருக்குறள் அவரை பொறுத்த வரைக்கும் மனுஸ்மிருதி மாதிரியான ஒரு நூல். அதுக்கு அந்த பின்னணி கொடுக்கும்போது அவர் இதை பத்தி சொல்வார். அந்த விஷயம் இந்த 8வது அத்தியாயத்திலையும் வழக்குகள், அதை என்னென்ன விதமான வழக்குகள் இருக்கலாம், அதுக்கு என்னென்ன விதமா சமரசம் பண்ணணும், நீதி கொடுக்கணும், இல்ல தேவைப்பட்டா தண்டனை கொடுக்கிறது எப்படி, நில வழக்குகள், பண வழக்குகள், யாருக்கு சொத்து போய் சேரும், சொத்து எப்படி பங்கு போடணும், திருட்டு, இந்த மாதிரிப்பட்ட நமக்கு இன்னைக்கு தெரிகிற பிரச்சனைகள், இதையெல்லாம் பத்தி 8வது அத்தியாயம். 9 கணவன் மனைவியினுடைய கடமைகள் என்ன, சொத்து உரிமை, அது பங்கு போடுறது, இந்த விஷயத்துல ராஜாவுடைய கடமை என்ன, அந்த மாதிரி விஷயங்கள். 10வது அத்தியாயம் வேற வேற ஜாதிகளுடைய கடமைகள் என்ன, வர்ணங்கள்னு எடுத்துக்குவோம். ஜாதிங்கிற வார்த்தைக்கும் வர்ணங்கிற வார்த்தைக்கும் பொதுவாக சில இடங்கள்ல ஒரே மாதிரி பயன்படுத்துவோம், சில இடங்கள்ல வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஜாதியை நாம மறந்துடணும். அதனால வர்ணம்ங்கிற வார்த்தையை நான் குழப்ப வேண்டாங்கிறது பயன்படுத்துறேன். வர்ணங்கள் என்ன, அவங்களுடைய கடமைகள் என்ன, வர்ண கலப்பு என்ன, ஆபத்து தர்மம். இப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. சாதாரண கதியில அந்த விஷயங்களை நாம பண்ணணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை, சாதாரணமா சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நெருக்கடி காலத்துல, ஆபத்து தர்மங்கிறது நெருக்கடி நிலைன்னு சொல்லலாம். ஆபத்து காலத்துல, அது நெருக்கடி காலத்துல இயல்பாக நாம எதை கடைபிடிக்க வேண்டியமோ அதை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல்ல நாம என்ன பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் பாரதத்துல இருந்தா இந்த மாதிரி பண்ணணும். நம்ம இப்ப வெளிநாடு போயிட்டோம், வெளிநாட்டில் உள்ள சூழலே வித்தியாசமா இருக்கும். பூஜை சாமி சொல்லுவாங்க, பல்வலினா கூட வாயை திறந்துடக்கூடாது, இந்தியாவுக்கு வந்துதான் வாயை திறக்கணும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும்போது நாம அந்த சூழலுக்கு ஏத்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையில மாற்றங்கள் கொண்டு வர்றதுதான் புத்திசாலித்தனம். இது நம்ம வேற நாடுகள்ல போறதுனால வரலாம், வேற கலாச்சாரங்கள்ல போகிறதுனால வரலாம்,
நம்ம நாட்டுக்குள்ள வேற ராஜாக்கள், கலாச்சாரங்கள், மதங்கள் வர்றதுனால வரலாம். அப்புறம் இயற்கை சீற்றங்களால வரலாம். இந்த மாதிரி நெருக்கடி காலம் அல்லது ஆபத்து காலம், சாதாரணமாக சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் ஆபத் தர்மம் சொல்லுவாங்க. அது 10வது அத்தியாயத்துல வருது. 11ல தவம் பண்றது, விரதங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள், புரோகிதர்களுக்குரிய தட்சிணைகள், அப்புறம் குற்றங்களுக்கு தண்டனை. இதுக்கு முன்னாடி சொன்னது வேணா கொஞ்சம் சிவில் விஷயங்கள்னு சொல்லலாம். இப்ப கிரிமினல்னு வேணா வச்சுக்கலாம் ஒரு வித்தியாசத்துக்கு. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது. அப்புறம் 12வது அத்தியாயம் பிறப்புன்னா என்ன, இந்த ஜென்மத்துல நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எப்படி உங்களுடைய அடுத்த ஜென்மத்தை கொடுக்கும், உங்களுடைய அடுத்த ஜென்மம் இந்த ஜென்மத்து செயல்களால எப்படி தீர்மானிக்கப்படும். மேன் இஸ் த மேக்கர் ஆஃப் ஹிஸ் ஓன் டெஸ்டினி அப்படிம்பாரு விவேகானந்த சுவாமி. இதுக்கு முன்னாடி செய்த செயல்கள் நம்ம இந்த நிமிஷத்தை முடிவு பண்ணிருக்கு. நாம இந்த நிமிஷத்துல செய்யக்கூடிய செயல்கள் இனி வரக்கூடிய நிமிஷங்களை, வரக்கூடிய பிறவிகளை முடிவு பண்ணுவோம். யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படிங்கிறது வேதம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிறது தமிழ் இலக்கியம். நம்முடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையுங்கிற விஷயம். நாம நல்வினை தீவினைகள் செய்யக்கூடும், செய்தால் அதுக்கு புண்ணிய பாவங்கள் வரும். அதுல இருந்து அதுக்கு ஒத்தார் போல இன்ப துன்பங்கள் வரும் அப்படிங்கிறது. திருக்குறள்ல இன்னைக்கு கல்லாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் கேட்டுட்டு இருந்தேன். அதுலேயும் பரிமேலழகர் இந்த விஷயத்தை டீல் பண்றார். அது துறவியர்களுக்கான ஒரு அதிகாரம். அது இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர் அத கற்க கசடர அப்படிங்கிற அமைப்பு மூலமா வகுப்பு நடத்தி சொல்லிட்டு இருக்காரு. பரிமேலழகர் உரையை ஒட்டி சொல்றதுனால ரொம்ப அருமையா இருக்கு. அப்புறம் மனுஸ்மிருதி 12வது அத்தியாயம் ஆத்ம ஞானத்தை அடைகிறது எப்படி, மோட்சத்தை அடைகிறது எப்படி இப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. பொதுவாக இதை பத்தி கூடுதல் விவரங்கள் தெரியாம இதை பத்தி என்னென்னமோ வளரிட்டு இருக்காங்க. இது பெண்களுக்கு எதிரானது, இது சூத்திரர்களுக்கு எதிரானது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்க. பிராமணர்களுக்கானது அப்படின்னு எல்லாம். முதல்ல இந்த மனுஸ்மிருதி எழுதின ஆளு மனு, க்ஷத்திரியன். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். பிராமணன் எழுதின புத்தகம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சமுதாயத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களையும் அது கவர் பண்ணுது. பிராமணன் தவறு பண்ணினால் அவனுக்கு என்ன ரேஷியோல தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும் போது, சூத்திரனுக்கு 1 மடங்குன்னா வைசியனுக்கு 2 மடங்கு தண்டனை, க்ஷத்திரியனுக்கு 3 மடங்கு தண்டனை, பிராமணனுக்கு 4 மடங்கு தண்டனை அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அது மாதிரி பிராமணன் அப்படிங்கிறது பிறப்புனாலேயே வராது. அவன் அந்த விஷயங்களை கடைபிடிச்சாதான் தக்க வைக்க முடியும், இல்லைன்னா பிராமண நிலையிலிருந்து அவன் இறங்கிடுவான் அப்படின்னு சொல்லுது. ஒரு சூத்திரன் உயர்ந்த விஷயங்களை கடைபிடிச்சு பிராமண நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் அது சொல்லுது. பெண்கள் விஷயத்துல வரும்போது பிராமணன், பெண்கள், பசு இந்த 3ஐயும் கொல்லக்கூடாது அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. கொன்னா பெரிய பாவம். விதிவிலக்கு அவர்களால நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்தா மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ பசு எவ்வளவு புனிதமாக கருதப்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பிராமணர்கள் எவ்வளவு புனிதமாக கருதப்படுறார்கள் எல்லாரும் சொல்லிட்டு நடக்கிறாங்க. அந்த வரிசையில பெண்ணை வச்சிருக்குன்னா அப்ப பெண்ணை எவ்வளவு புனிதமாக மனுஸ்மிருதி வச்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வேற ஒரு இடத்துல சொல்லுது,
பெண்ணை உரிய வயசுல அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா அவர் நரகத்துக்கு போவாரு அப்படின்னு சொல்லுது. அத மாதிரி பெண்ணை சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா காப்பாற்றணும். இத திருச்சி சொல்லுவாங்க, பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே புத்திரக ரக்ஷதி விருத்தாயாம். இந்த மாதிரி அந்த ஸ்லோகம். அதாவது காப்பாற்றுறது அப்படிங்கிற வார்த்தை தான் மனுஸ்மிருதி பயன்படுத்துது. ஆனா இவங்க அதை திரிச்சு பெண் சின்ன வயசில் அப்பாவுக்கு அடிமைப்பட்டவள், திருமணமான பிறகு கணவனுக்கு அடிமைப்பட்டவள், வயசான பிறகு மகனுக்கு அடிமைப்பட்டவள், இப்படி திரிச்சு சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஸ்லோகம் காப்பாற்றுறதுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துது. பெண்ணை சின்ன வயசுல அப்பா காப்பாற்றணும், அப்புறம் கணவன் காப்பாற்றணும், முதுமையான பிறகு கணவன் இல்லாத போது மகன் காப்பாற்றணும் அப்படின்னு அது சொல்லுது. இனி ஒரு இடத்துல சொல்லுது, பெண் என்னென்ன ஆசைப்படுறாளோ அதெல்லாம் கணவன் வாங்கி கொடுக்கணும். ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் ஆபரணங்களாலும் விதவிதமான உணவு, இந்த மாதிரி மனைவி என்ன கேட்டாலும் சரி அதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல, எங்கே பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கேதான் தெய்வங்கள் மகிழ்கின்றன அப்படின்ட்டு மனுஸ்மிருதி சொல்லுது. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே தத்ர ரமந்தே தேவதாக. ஒரு வீட்டுல பெண் நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லைன்னா அந்த வீட்டுல தெய்வங்கள் கூட வாழாது அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதனால ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அரைவேக்காடுகள், கத்துக்குட்டிகள், மனுஸ்மிருதிய கண்ணால கூட பார்க்காத கோமாளி கூட்டங்கள் தான் அந்த வேற கருத்துக்கள் எல்லாம் சொல்லுது. இனி 10வது அத்தியாயத்துல 4 வர்ணம் தான் உண்டு, பிராமண கஷத்திரிய வைஷ்யன். பஞ்சம வர்ணம் கிடையாது, சண்டாளன் எட்ஸெட்ரா எல்லாம் வச்சிருக்காங்களே அதெல்லாம் கிடையாது அப்படின்னு மனுஸ்மிருதி தெளிவா சொல்லுது. அது மாதிரி ந சூத்ரே பாத்தகம் கிஞ்சித்து, சூத்ரன்ல எந்த விதமான தோஷமும் இல்லை, அதனால அவனுக்கு சம்ஸ்காரம் வேண்டாம். ஏன் சூத்ரனுக்கு பூணூல் போடணும்னு கட்டாயப்படுத்தல, ஏன் அவனை வேதம் படிக்கணும்னு சொல்லல அப்படிங்கிறதுக்கு அவன்கிட்ட எந்த விதமான தோஷமும் கிடையாது, அதனால அவனுக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்குகள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. இப்படி மனுஸ்மிருதியை தேடி பார்த்தா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதனால இது ஒரு மனுஸ்மிருதியை பத்தி செய்யக்கூடிய பொய் பிரச்சாரத்துக்கு கவுண்டரா நான் சில பாயிண்ட் வச்சிருக்கிறேன். அப்போ குறைஞ்சபட்சம் நமக்கு பூனை மேல் மதில் போல இல்லாம மதில் மேல் பூனையா நம்ம இருக்கலாம்ல, அதுக்காக வேண்டி, அதாவது பெண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் இல்லையா, அதுக்காக வேண்டி இதை சொல்றேன். மற்றபடி யார் யார் என்னென்ன சொல்றாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஏமாந்து இழிச்ச வாய்களாக ஈவாயா இருக்க வேண்டாம் அப்படின்னு. அடுத்து இந்த மனுஸ்மிருதிய இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். அதாவது இன்னொரு விதமான ஆங்கிள், வேற ஒருத்தங்க பார்த்த பார்வை. பொதுவாக இந்த மனுஸ்மிருதியை பத்தி பல விதமான அபிப்பிராயங்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆராய்ச்சிங்கிற பேர்ல. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல, எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் பிறந்த பிறகு என் கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்ல தான் நான் ஏதாவது அபிப்பிராயம் சொல்ல முடியும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை நான் அபிப்பிராயம் சொன்னா சரியா இருக்காது, என் கண்ணு முன்னாடி நடக்காத விஷயங்களே நான் அபிப்பிராயம் சொன்னா சரியா இருக்காது. இன்னொரு விதமா சொன்னா, எனக்கு தெரியாத விஷயங்கள்ல நான் அபிப்பிராயம் சொல்றேன்னு கிளம்பக்கூடாது. அதுதான் ஒரு நேர்மையான அணுகுமுறை. அதனால ஆராய்ச்சி பண்றவங்க அதுக்கு வருஷம் என்ன, அது யார் எழுதுனா, எப்படி எழுதுனாங்க, அதை பத்தி பல விதமா சொல்லுவாங்க. அதுல எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லை. இன்னொரு கண்ணோட்டம், 1வது அத்தியாயம் 119 செய்யுள்கள் இருக்கு. அதுல
உலகம் உயிர்கள் எல்லாம் எப்படி படைக்கப்பட்டது, கால கணக்கு என்ன, வர்ணாசிரம தர்மம் அல்லது வர்ண தர்மம் என்ன, பிராமணர்களுடைய உயர்வு என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுது. 2வது அத்தியாயம் 249 செய்யுள். அதுல இந்த பாரத வருஷம் அது பிரம்மாவர்த்தமாக எப்படி பிரிக்கப்பட்டது, ஆரிய இந்தியா மனுஸ்மிருதி எப்படி பிரிச்சிருக்குது, அது ஒரு சுவாரஸ்யமான இது, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இதுதான். இன்னைக்குள்ள திராவிட ஆரிய கோமாளிகளுக்கெல்லாம் அதுல சில விடைகள் இருக்கு. அப்புறம் ஆச்சாரியன்னா யாரு, உபாத்தியாயன்னா யாரு, சம்ஸ்காரம்னா என்ன, ஆரியவர்த்தம், பிரம்மாவர்த்தம், திராவிடம், இப்படி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த 2வது அத்தியாயத்துல வருது. 3வது அத்தியாயத்துல 286 செய்யுள் இருக்கு. எட்டு விதமான திருமணங்கள், கணவன் மனைவி இடையிலான உறவு, பஞ்சமகா யஜ்ஞங்கள், அதாவது இல்லறத்தான் செய்ய வேண்டியது, ஸ்ராத்தம், தர்ப்பணம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொல்லுது. நம்ம இது ஏற்கனவே பித்ருக்கள் இதுல லேச உங்களுக்கு பார்த்திருக்கிறோம். 4வது அத்தியாயம் 260 செய்யுள்கள், வாழ்க்கையை எப்படி நடத்துறது, ஆச்சாரம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, நல்ல ஒழுக்கத்தினுடைய மேன்மை என்ன, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது. 5வது அத்தியாயம் இறப்பு எப்படி வரும், அப்புறம் ஆச்சாரம். 5வது அத்தியாயம் 169 செய்யுள்கள், தூய்மை குறைவுனா என்ன, பெண்களுடைய கடமைகள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி சொல்லுது. 6வது அத்தியாயம் 97 செய்யுள்கள், வானப்பிரஸ்த ஆசிரமத்தை பற்றி சொல்லுது. 7வது அத்தியாயம் 226 செய்யுள்கள், அர்த்த சாஸ்திரம் மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு நாட்டு நிர்வாகத்துல நீதி, நாட்டினுடைய நிர்வாகம், காவல், உளவு பார்க்கிறது, வேவு பார்க்கிறது, மந்திரிகளை நியமிக்கிறது, அரசியல், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது. 8வது அத்தியாயம் 420 செய்யுள்கள், அதுல நீதி பரிபாலனம், அப்புறம் 18 விதமான வழக்குகள், அதாவது கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கிறது, சொந்தக்காரன் இல்லாத ஒருத்தன் சொத்தை விற்கிறது, கோவில் சொத்தெல்லாம் நிறைய பேர் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி. அடுத்தது சம்பளம் கொடுக்காம இருக்கிறது, எல்லை தகராறு, சொத்து பங்கீடு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். 9வது அத்தியாயம் 336 செய்யுள்கள், ஆண்கள் பெண்களுடைய கடமைகள், சொத்து கைமாறுறது, என்ன சொல்லுவாங்க அதுக்கு, வாரிசு சம்பந்தமான விவரங்கள். அடுத்தது பெண்களுக்கான சொத்து, கல்வி கற்கிறதுனால உள்ள லாபம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது. 10வது அத்தியாயம் 131 செய்யுள்கள், பிராமணருடைய கடமை, வர்ண கலப்பு, ஆபத் தர்மம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லுது. 11வது அத்தியாயம் 265 செய்யுள்கள்,
படிச்சு முடிச்ச ஒரு பிரம்மச்சாரி அவனுடைய கடமைகள், பாவங்களுக்கான பரிகாரங்கள். 12வது அத்தியாயம் 126 செய்யுள்கள். நல்ல கெட்ட செயல்களுடைய பலன்கள், ஆத்ம ஞானம், இந்த மாதிரி விஷயங்கள். மனுஸ்மிருதியை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், பலஸ்ருதி மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள். மனுஸ்மிருதிக்கு பல உரைகள் இருக்கு. மேதாதிதி கோவிந்தராஜர், குல்லூக்கா இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்புறம் நாராயணர், ராகவானந்த், நந்தனன், ராமச்சந்திரன் இந்த மாதிரியும் சில பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க. பொதுவா உலகம் முழுக்க இந்த மனுஸ்மிருதி படிச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள் படிச்சீங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் மனுஸ்மிருதியுடைய தாக்கம் உலகம் முழுக்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இலங்கை, இந்தோனேஷியா மாதிரி நாடுகளில் கூட மனுஸ்மிருதியுடைய தாக்கத்தை பார்க்க முடியுது. சீனா, ஜப்பான் இந்த மாதிரி இடங்கள்லையும் பார்க்க முடியுது. பாரசீகத்தில் டேரியஸ் அப்படின்னு ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்க. அது வைவஸ்வத மனுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மனுவுக்கு ஒரு சிலை விக்கிரகம் பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. இது மனுஸ்மிருதி என்னுடைய பெருமை. அடுத்தது கல்பம், மன்வந்தரம், சதுர்யுகம் அப்படியெல்லாம் சொன்னேன். எவ்வளவுதான் நீண்ட ஆயுள் காலம் உள்ளதாக இருந்தாலும் இந்த உலகம் அழியக்கூடியது. இது நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மாவுக்கே பிறப்பு இறப்பெல்லாம் உண்டு. இப்ப இருக்கிற பிரம்மா போன பிறகு ஆஞ்சநேயர் பிரம்மா வருவார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பிரம்மாங்கிறது ஒரு பதவி, பிரம்மாங்கிறது ஒரு ஆள் இல்ல. பிரம்மா, இந்திரன் இது எல்லாமே ஒரு பதவி அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மனுங்கிறது உட்பட. பிரம்மாவினுடைய பிறப்பு இறப்புக்கு இடையில உள்ள காலத்துக்கு ஒரு மகா கல்பம் அப்படின்னு பேர். இதுக்கு பிறகு வரக்கூடிய பிரளயத்துக்கு மகா பிரளயம்னு பேர். ஒரு பிரம்மாவுடைய ஒரு பிரம்மாவுக்கு இன்னொரு பிரம்மாவுக்கு இடையில இருக்கிற காலத்துல வரக்கூடியதுக்கு மகா பிரளயம்னு பேர். பிரம்மாவுடைய ஒரு நாளுக்கு கல்பம் அப்படின்னு பேர். இத 14 பாகமா பிரிக்கிறோம். இந்த 14 பாகத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் 14 மன்வந்தரங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு மனுவினுடைய ஆட்சி காலத்துக்கு மன்வந்தரம் அப்படிங்கிற பேரு. 71 சதுர்யுகம், நான் 72ன்னு சொல்லி இருந்தா திருத்திக்கணும். 71 சதுர்யுகம் ஒரு மன்வந்தரத்துக்கு. சதுர்யுகம் அப்படிங்கிறது 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம் சொல்லுவாங்க. கிருதயுகம் அல்லது சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுல சில குழப்பங்கள் உலகத்துல நடமாடுது. இதுதான் பொதுவாக சாஸ்திரங்களை சொல்லப்பட்டது. இதுக்கு முரண்பாடாக யாரு சொல்லி இருந்தாலும் அது அவங்க சொந்த சாகித்யம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க ஊர்ல ஒரு புத்தகம் இருக்கு.
அந்த புத்தகத்துல குறை சொல்லும் போது பெயர் சொல்ல வேண்டாங்கிறதெல்லாம் சொல்லல. அந்த புத்தகத்துல நீடிய யுகம், சதுர யுகம், இப்படி எல்லாம் சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி மொத்தம் 6 யுகம் உண்டு. ஏற்கனவே சொன்ன 4 கூடுதலாக நீடிய யுகம், சதுர யுகம் 2 சேர்த்து 6 யுகம் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். இன்னும் சில பேர் குட்டையை குழப்பறதுக்குனே கொஞ்சம் கூட்டம் நம்மளை சுற்றி தெரியுது, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆன்மீகவாதிங்கிறதுக்காண்டி கவனக்குறைவா இருந்துடக்கூடாது, இல்லை தலையில மிளகா அரைச்சிடுவாங்க. இன்னும் சில கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, அது துவாபர துவா அப்படின்னா 2, அதனால 2வது யுகம் துவாபர யுகம் தான். 3ன்னா 3, அதனால 3வது யுகம் தான் திரேதா யுகம். அதனால கிருஷ்ணன் பிறந்த பிறகுதான் ராமர் பிறந்தாரு. அடிச்சு விடு சேகரபாபு மாதிரி இப்படின்னு சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் குப்பைகள் அப்படின்ட்டு நாம ஒதுக்கிடணும். இனி இந்த 71 சதுர் யுகங்கள் முடிஞ்சு, அப்ப 71 into 4. இனி ஒரு சதுர்யுகம் அப்படின்னா, சரி அந்த கணக்கு தொடர்ந்து வருது சொல்றேன். இனி ஒரு மனுவினுடைய ஆயுட்காலம் 71 into 4 சதுர்யுகம், ஒரு மனுவினுடைய ஆயுட்காலம் முடியும். அடுத்தது அந்த மனுவினுடைய ஆட்சி காலத்தோட அதோட வரக்கூடிய தேவர்கள் அவங்க இதெல்லாம் கதையெல்லாம் முடிச்சிடும். இப்படி 14 மனுக்களுடைய, அதாவது மன்வந்தரங்கள் சேர்ந்தா பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்புறம் பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடிஞ்ச உடனே இரவு வரும். அப்போ இந்த உலகம் இருட்டுல பிரளயத்துல இருக்கும். அது இன்னொரு விதமான பிரளயம். அதாவது பிரம்மாவுடைய ஆயுசு முடிஞ்ச ஒரு பிரளயம், மகா பிரளயம் சொன்னேன். பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடிஞ்சு இருட்டு வரும்போதே அவருடைய இரவு வரும்போதே ஒரு பிரளயம் உண்டு. அது இன்னொரு விதமான பிரளயம். இப்படி 14 மனுக்கள், ஒவ்வொரு நாளுக்கும் 14 மனுக்கள்னு ஆட்சி போயிட்டே இருக்கும். ஒரு கலியுகத்துக்கு 432,000, அதாவது 4,32,000 வருஷம். இந்த கலியுகத்துக்கு 2 பங்கு. அதனால துவா, அந்த கோமாளிகளுக்கு துவான்னு யா வந்து தெரியாது. அது காரணம் இதான். கலியுகத்துக்கு 2 பங்கு துவா, துவாபர யுகம். கலியுகத்துக்கு 3 பங்கு திரேதா யுகம். கலியுகத்துக்கு 4 பங்கு, அதாவது 8,64,000 திரேதா யுகம், 12 லட்சத்து சொச்சம் திரேதா யுகம். இனி கலியுகத்துக்கு 4 பங்கு, அது சத்தியுகம் அல்லது கிருதயுகம். இந்த 4 சதுரயுகம் சேர்க்கும் போது 4,32,000 into 10 போட்டா சரியா வரும். அப்ப 43,20,000. இப்ப நமக்கு 5,125வது கலியுகம் போயிட்டு இருக்கு. அப்ப இன்னும் ஒரு 427 லட்சம் வருஷம் பாக்கி இருக்கு நம்ம கணக்குப்படி. இப்போ இப்படி சதுர்யுகங்கள் பலதும் ஆகும்போதுதான் பிரம்மாவுடைய ஒரு ஆயுசு வரும். இப்போ மனித வருஷம், தேவ வருஷம் அப்படியெல்லாம் கூட ஒரு கணக்கு இருக்கு. இப்போ நமக்கு ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. அது உத்தராயணம், தட்சிணாயனம் 2ஆ பிரிக்கிறோம்.
இதுல உத்தராயணம் தேவர்களுக்கு பகல், தட்சிணாயனம் தேவர்களுக்கு இரவு. இந்த விஷயம் நம்ம சொன்னா பாவம் என்னமோ வளர்றாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தோணும். சயின்டிஸ்ட பொறுத்த வரைக்குமே புதனுடைய ஒரு நாள், வெள்ளியினுடைய ஒரு நாள், வியாழனுடைய ஒரு நாள், சந்திரனுடைய ஒரு நாள்லாம் அவங்களுக்கு வேற வேற மாதிரி தான் கணக்கு போடுவாங்க. ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தால் ஒரு நாள் அப்படிங்கிற டெபினிஷன் வச்சுக்கிட்டா, மற்ற கிரகங்கள்ல ஒரு இரவும் பகலும் உருவாகிறதுக்கு ஆகக்கூடிய காலகட்டங்கள் வித்தியாசம். அதனால வேற வேற கிரகங்களுக்கு வேற வேற நாள் கணக்கு இருக்கு. நமக்கும் இங்க மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் எல்லாம் நாமளும் அந்த மாதிரி நாள் கணக்கு வித்தியாசம் சொல்லுவோம். பித்ருக்களுக்கு நமக்கு ஒரு பட்சம், சுக்லபக்ஷம் பித்ருக்களுக்கு ஒரு பகல், கிருஷ்ணபக்ஷம் பித்ருக்களுக்கு ஒரு இரவு. இப்படி ஒரு மாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு நமக்கு ஒரு வருஷம்ங்கிறது ஒரு நாள். அதனால மார்கழி மாசம் தேவர்களுடைய வருஷப்படி அவங்களுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தம். அந்த நாள்ல நாமளும் அதிகாலையில எழும்பி திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் படிக்கிறோம், நம்ம வழிபாடுகள் எல்லாம் ஈடுபடுறோம். இது தெரியாம சில பேரு ராமாயணத்துக்கு நாள் கணக்கு வருஷ கணக்கெல்லாம் போடுறாங்க. என்ன பின்னணியில இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி இருக்குங்கிறத நாம கவனத்தில் எடுக்கணும். வாய் புளிச்சதோ மவுத்து புளிச்சதோன்னு பேசக்கூடாது. நம்ம ஐயா துறைய மாதிரி இனி ஒரு இந்த கால கணக்கு அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட நாம நேரத்தை நெருக்கிட்டோம். எப்படி ஒரு நொடினா என்ன, நிமிஷம்னா என்ன, இந்த மாதிரி நமக்கு கணக்கு இருக்கு. அதுல இருந்து ஒரு மணிக்கு இப்ப மாடர்ன் கணக்குல சொல்றேன், நொடி, நிமிஷம், மணி, அப்புறம் எத்தனை மணி சேர்ந்தா ஒரு நாள், அப்புறம் எத்தனை நாள் சேர்ந்தா வாரம், மாசம், இந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா. இது மாதிரி நம்ம நாட்டிலையும் ஒரு கணக்கு இருந்தது. அந்த கணக்கு தேவைப்பட்டால் அடுத்த வகுப்புல விரிவாக பார்ப்போம். நான் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சால் சொல்றேன். ஏன்னா இன்னொரு விதமான கணக்கு சொல்ற முறை இருக்கு. கலியுகத்துக்கு 1200 வருஷம், அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அதுல திவ்ய பத்சரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் அந்த இது சொல்றாங்க. அது எதனால எப்படி கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறது அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. குருஜி, சொல்லுங்க. புதிய வகுப்புகள் எதுவும் நடத்த வாய்ப்பு இருக்கா குருஜி? கனகதாரா சூத்திரம், ஸ்ரீ சூத்திரம், திருவாசனம் அந்த மாதிரி. புதிய வகுப்பு தொடங்கணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கண்டுபிடிக்கணும். இங்க அடுத்த வாரத்துல இங்க ஒரு கோடி அர்ச்சனை இருக்கு. சரிங்க குருஜி. அடுத்த விஷ்ணு சஹஸ்ரநாம கோடி அர்ச்சனை பண்றாங்க. அதுக்கு அடுத்த மாசத்துல ஒரு வேளை செப்டம்பர்ல சார்தாம் யாத்திரை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிக்கெட் எல்லாம் போட்டாங்க. எங்க குருஜி? சார்தாம் சொல்லுவாங்க. கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத். போகிற வழியில வேற இடங்களும் பார்ப்பாங்க. முக்கியமா இது நாளும் பூஜ்ய சாமிஜியுடைய நினைவு நாளும் அந்த டைம்ல வருது. செப்டம்பர் 23. அதனால அதை ஒட்டி சில நாட்கள் வகுப்பு நடத்துறதுல சிரமம் இருக்கலாம்.
அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு சொல்றேன். சரிங்க குருஜி. இப்ப உடனடியா தொடங்கினா திருப்பி மறுபடியும் அதுக்கு ஒரு இடையூறு வரும். சரிங்க குருஜி. அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு நமக்கு யோசிப்போம். சரிங்க குருஜி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?